சுவையான எக் கிரேவி பண்ண போறோங்க. வாங்க சமைக்கலாம். இப்போ நாங்கள் 3 முட்டை எடுத்துக்கிறோம். அது வேக வைக்க போகிறோம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். தீ நல்லா பத்திடுச்சு. இப்போ சட்டி வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ 3 முட்டையை போட்டுக்கலாம். இப்போ 3 முட்டை போட்டாச்சு. 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம், வெந்துடும். அப்புறம் எக் கிரேவி பண்ணலாம். முட்டை வேகட்டும். அதுக்குள்ள வெங்காயம் பழம் அரைச்சிக்கலாம். வாங்க போகலாம். இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மிளகா பொடி, உப்பு, தக்காளி, வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் அரிஞ்சிடலாம். நீ மிளகா சேர்த்து போட்டீங்க. இப்போ முட்டை வேகட்டும். கொதிக்குது. 10 நிமிஷம் வெந்துடும். 10 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் வாட்டர் ஊற்றி கூல் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கூல் ஆகட்டும். அப்புறம் தொளிச்சுக்கலாம். யோதனா போய் காட்டுக்குள்ள போய் பச்சை மிளகாய் பறிச்சுட்டு வா. வா போலாம். பச்சை மிளகாய் செடிக்கு வந்தாச்சு. பச்சை மிளகாய் பறிச்சுட்டு மிளகாய் பறிச்சாச்சு. வா கேமரா வீட்டுக்கு போகலாம். இவன் ஓடி வரா. ஓடி வந்து இந்தா நம்ம பச்சை மிளகா. இதுக்கா இப்படி ஓடி வந்த பண்ணாம இருப்பேனா? இப்ப மிளகா அரிஞ்சிடலாம். இப்ப சட்டி காஞ்சிருச்சு. சுத்தமான தேங்காய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்ப மொட்டு கழிச்சுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு நம்ம அதுக்குள்ள போய் மொட்டு கழிச்சுக்கலாம். யோதனா தழிச்சு மொட்டு கொண்டு வா. மொட்டு கட் பண்ணிடலாம். அப்படி போட்டுல
இப்போ மொட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும்னா உப்பு மிளகா பொடி போட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பவுச்சு மட்டும் போட்டுக்கலாம். எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுவையான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு.